ஸோ எல்லாருக்கும் தெரியும், இப்போ கேரளாவில் வந்து நிப்பா வைரஸ் ஒரு தொற்று வந்து ஒரு சிறுவன் இறந்து போயாச்சு. இது இந்த எல்லாரும் பேப்பர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிப்பா வைரஸ் வந்து பாராமிக்சோ வைரஸ்னு ஒரு ஃபேமிலியோட சேர்ந்த வைரஸ். இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். இந்த வைரஸ் வந்து வவ்வால், அதாவது பழம் தின்ற வவ்வால், ஃப்ரூட் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதோட ரிசர்வாயர்னா அது வந்து காலங்காலமா அந்த வவ்வால் ஸ்பீஷீஸ்ல அது இருக்கும். ஸோ அது என்னாகும் அப்படின்னா, மனிதர்கள் வந்து வவ்வாலோட இடத்தை ஆக்கிரமிக்கும் போது இந்த நோய் வந்து பரவுது. ஸோ 1999 மலேசியால ஃபர்ஸ்ட் வந்து இது ஆரம்பிச்சது. மலேசியன் ஃப்ரூட் பேட்ல இந்த வைரஸ் இருந்திருக்குது. ஸோ மனிதர்கள் வந்து பிக் ஃபார்ம், பன்றி பண்ணை அமைச்சாங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியால. ஸோ அதுல வந்து அந்த பேட் என்ன பண்ணுச்சு, அது சாப்பிட்டுட்டு பழங்களை எல்லாம் கீழே போடும். இந்த வைரஸ் பாதிச்ச வவ்வால் கிட்டேருந்து சிறுநீர்ல, அதோட சலைவா, எல்லா செக்ரீஷன்ஸ்லேருந்தும் அதுக்கு வந்து இந்த வைரஸ் வெளியில வரும். ஸோ இந்த வைரஸை வந்து சாப்பிட்ட பன்றிகள், அல்லனா வந்து மேலேந்து அதோட யூரின் பட்ட பன்றிகள், அதோட ஃபுட், பன்றி சாப்பிடுற ஃபுட்ல ஏதாவது மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய பன்றிகள் பாதிக்கப்பட்டது. அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ நிப்பாங்கிற வில்லேஜ் மலேசியால வந்து ஃபர்ஸ்ட் இந்த வைரஸ் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பேர் நிப்பா வைரஸ்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அந்த பன்றிகளுக்கு வந்து ஒரு நியூரலாஜிக்கல் சிம்டம், அதாவது நரம்பு மண்டலத்தை பாதிச்ச மாதிரி, மூளை காய்ச்சல் மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்தது முதல்ல. ஸோ அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் 2001 வந்து பங்களாதேஷ்ல அது இன்னும் வேற மாதிரி. பங்களாதேஷ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேரிச்சம்பழம், டேட் பாம்ல இருந்து அதை நம்ம ரப்பர் கட் பண்ற மாதிரி அதுல ஒரு கட் போட்டு அந்த ஜூஸை எடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து கெஜூர் ஜூஸ். ஸோ அந்த ஜூஸை வந்து மனிதர்களும் குடிப்பாங்க. இந்த வவ்வாலுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃப்ரூட் பேட் வந்து அந்த இதை போய் குடிக்கும்போது அதோட யூரின் இல்லைன்னா அதுலேருந்து வைரஸ் இதுல பரவி அதை மனிதர்கள் திருப்பி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்துச்சு. அது மாதிரி பங்களாதேஷ்ல வந்துச்சு. ஸோ இப்படி ஆரம்பிச்சுதான் கேரளால, நம்ம நாட்டை பொறுத்தவரையில வெஸ்ட் பெங்கால்ல வந்திருக்கு. பட் கேரளா தான் மெயினா 4 தடவை இது வரைக்கும் வந்திருக்கு. இது 5வது தடவை வந்திருக்கு. ஸோ மலப்புரம் ஏரியால இந்த கேஸ் வந்திருக்குன்றாங்க. ஸோ இது வரும்போது இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து மனிதர்கள் வழியாகவும், மனிதர் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ்னா அனிமல் தேர்ந்து, மிருகத்திலேருந்து நமக்கு வரக்கூடியது. ஸோ சில வைரஸஸ் வந்து அனிமல்ஸ் சேர்ந்து நமக்கு வரும், ஆனா நம்மிடையே அது பரவாது. அப்போ அது ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் இது வந்து இதோட தன்மை எப்படி அப்படின்னா, மனிதர்கள்டேருந்தும் நமக்கு வரலாம், அதே சமயம் நம்ம மனிதர்களிடையே அது பரவலாம். ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் ஆகுது. அதனால தான். ஸோ இப்போ வந்து கேரளால இப்போ கேஸ் வந்ததுனால நம்ம அட்ஜஸ்ட், நம்ம பக்கத்து மாநிலம்னால நமக்கும் சில கட்டுப்பாடுகள்லாம் சொல்றாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நிப்பா வைரஸ் எதனால வருது அப்படின்றது நமக்கு தெரியுது. இனி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து சின்ன வயசுலயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குருவி காக்கா கொத்தி போட்ட பழத்தெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதைத்தான் நம்ம சாப்பிடணும்னு விரும்புவோம், ஏன்னா அது நல்லா பழுத்திருக்கும். பட் அந்த மாதிரி வவ்வால் கடிச்சு போட்டதோ, கடிச்சு போட்ட பழத்தை சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அதை கட் பண்ணி வாஷ் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லலாம். பட் ஆனா அந்த மாதிரி பழங்களை வந்து நம்ம சாப்பிடாம, வவ்வாலோட இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஒரு ஃபாரஸ்ட், ஒரு மரத்தை வெட்டி நம்ம உள்ள போகும்போது அதோட ஹேபிட்டேட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த வவ்வால் நம்ம கூட வாழ ஆரம்பிக்கும் போது அதோட நோய் நமக்கு தொற்றுது. இவ்வளவுதான் விஷயம். ஸோ அதனால அந்த மாதிரி பழ வகைகளை வந்து சாப்பிடாம இருக்கிறது நல்லது. கை கழுவுறது, ஒருவேளை ஒரு பேஷண்ட், ஒரு குழந்தையோ ஒரு அடல்ட்டோ இத மாதிரி ஒரு காய்ச்சல், மூளைக்காய்ச்சல் வர மாதிரி சிம்டம்ஸ், ஆல்டர்ட் சென்சோரியம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து காய்ச்சல் அதிகமாகும் போது கொஞ்சம் நம்ம சுய உணர்வு இல்லாம இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி, அது அக்யூட் என்செஃபலைட்டிஸ் சிண்ட்ரோம், அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களை, பெரியவர்களா இருந்தாலும் இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி தனியா அவங்கள வச்சு மற்றவங்களுக்கு பரவாம பார்க்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ வேற யாருக்காவது பரவினா
அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ரொம்ப நான் சொன்ன மாதிரி ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இது வந்து பரவாம தடுக்கிறது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் மாதிரி ப்ரிவென்ஷன் தான். நம்ம வந்து இதை பரவாம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணுமே தவிர நம்ம கரெக்டான ஒரு ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட் கிடையாது இந்த வைரஸ்க்கு. வேக்சின்ஸ் சொல்றாங்க, நிறைய ட்ரையல்ஸ்ல இருக்கு. மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் இப்ப படிச்சிருப்பீங்க, ஆஸ்திரேலியாலாம் வாங்குறாங்க அப்படின்ட்டு. ஆன்டிபாடிஸ் கூட ஒரு 5 நாளைக்கு உள்ள கொடுத்தோம் அப்படின்னா அது அந்த வைரஸை அழிச்சிரும். அதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அது பாசிவ் இம்யூனிட்டின்பாங்க. டைரக்டா அந்த வைரஸ்குள்ள ஆன்டிபாடியை நம்ம கொடுத்து வைரஸ் அழிக்கிறோம். அது வேணா பண்ணலாம். அதுவுமே நிறைய ட்ரையல்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அதனால பெஸ்ட் வந்து நம்ம வராம தடுக்கிறது, கை கழுவுறது, மாஸ்க் போட்டுக்கிறது. இது வந்து மூளையை மட்டும் பாதிக்கிறது இல்ல, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். ஆக்சுவலா பங்களாதேஷ் வந்ததுல தான் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் தான், நிறைய நுரையீரல் தான் பாதிப்பு வந்துச்சு. ஸோ அதுலயும் நுரையீரலேருந்து மூளைக்கு போனோம். ஸோ இது வந்து ஒரு மல்டி சிஸ்டம் ஃபெயிலியர் மாதிரி வந்து கடைசியில் பேஷண்ட் இறந்து போறாங்க. 40 to 75% வந்து டெத் சொல்றாங்க, மார்டாலிட்டி ரேட். அதாவது இது பாதிக்கப்பட்டா 40% வரைக்கும் டெத் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம வந்து நோய் தடுப்பு முறைகளை கவனமா செய்து இந்த நோய் வராமல் தடுக்கிறது நமக்கும் நல்லது, சமூகத்திற்கும் நல்லது.